السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், துஹாவுடைய நேரம் நாம் இந்த சூறாவை ஓதினால் அன்றைய நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் அல்லாஹ் பலவிதமான சிறப்புகளை வைத்திருக்கின்றான். அதன் அடிப்படையில் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் யாசீன். இந்த சூரத்துல் யாசீனுக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு இதயம் இருக்கின்றதோ அதே போன்றுதான் அல் குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசீன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இந்த சூரா யாசீனுடைய சிறப்பை பற்றி வந்திருக்கக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பகலின் ஆரம்பத்தில் சூரா யாசீனை ஓதுகிறாரோ அன்றைய நாள் முழுவதும் அது அவருக்கு பரக்கத்தாக அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூரா இந்த சூரா யாசீனாக இருந்து கொண்டிருக்கின்றது. லுஹாவுடைய நேரம் அது மிக முக்கியமான நேரம். நாம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த சூறாவை ஓதுவோம். யார் லுஹாவுடைய தொழுகையை வளமையாக தொழுது வருகிறார்களோ அவருக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒவ்வொரு மனிதனும் 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதனை கேட்ட சஹாபாக்கள், யார் ரசூலுல்லாஹ் 360 மூட்டிற்கும் நாம் எவ்வாறு சதக்கா செய்வது என்று கேட்டதற்கு, லுஹாவுடைய தொழுகையை தொழுதால் அந்த 360 மூட்டுக்களுக்கும் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் வழங்குகின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வாறு பல சிறப்புகள் இந்த லுஹாவுடைய தொழுகைக்கும் இந்த சூரா யாசீனிற்கும் இருக்கின்றது. நாம் இந்த நேரத்திலே இந்த சூரா யாசீனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.